Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு சுண்டல் சாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த சுண்டல் சாட் ரெசிபி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி. ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காமல் இருக்கும், அதே சமயம் வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த ரெசிபி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக குளிர்காலம் மழைக்காலத்துலலாம் சூடாக ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்கும்ல, அந்த டைமில் ஏதாவது அன்ஹெல்தியான ஃப்ரைடு ஃபுட் சாப்பிடாம இது போல் ஹெல்த்தியான ரெசிபி எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஆரோக்கியமும் கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான ஈஸியான சுண்டல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு கருப்பு சுண்டல் எடுத்துக்கோங்க. நீங்கள் கருப்பு சுண்டலுக்கு பதிலாக வெள்ளை சுண்டல் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை, காராமணி, இந்த மாதிரி எந்த சுண்டல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா தண்ணியில் ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரமாவது அட்லீஸ்ட் இது ஊறணும். அப்போ தான் நம்ம வேக வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை நான் வடிச்சிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்ல தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஒரு கப் அளவு சுண்டல் சேர்த்துருந்தோம்ல, அதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம சுண்டல் அளந்தோமோ அதே கப்பில் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதிகமான தண்ணி மீந்து போகாமல் இருக்கும். நம்ம இதை ஊற வச்ச தண்ணியை சாப்பாட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது, அதை நம்ம கீழே ஊற்றிடணும். ஏன்னா அதில் டாக்ஸின்ஸ்லாம் இருக்கும், அதனால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண வேணாம். இப்போ இதில் நல்ல தண்ணி 2 கப் சேர்த்தாச்சு. அடுத்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4-5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 விசில் விட்டுட்டு ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆகிருக்கு. சுண்டல் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம கையில் வச்சு இது போல் மசிச்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா மெல்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஜீரணமாகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த சுண்டலை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சுண்டல் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு பற்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை அந்த தண்டோடையே சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். எந்தளவு முடியுமோ அந்தளவு நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்தளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு மசாலா தயாராகிருச்சு. அடுத்து ஒரு பேன் சூடுபடுத்திட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கோம்ல சுண்டல், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சாட் மசாலா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பிளாக் சால்ட், ரெண்டுமே 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதாவது சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், பிளாக் சால்ட் 1/2 டீஸ்பூன். இது சேர்த்தோன்னா நம்மளுக்கு அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை இதெல்லாம் கூட சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் வெல்லம் சேர்க்குறதுனால அதோட டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் முழுமையாக ட்ரை ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதே சமயத்தில் நம்ம சேர்த்துருக்க மசாலாவும் அந்த சுண்டலில் நல்லா அப்படியே கோட் ஆகணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கோட் ஆயிருச்சு. தண்ணியெல்லாம் கூட நல்லா வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு இல்லைன்னா நீங்கள் இதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிடுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும், இல்லைனா இந்த சூட்லேயே வெங்காயம் வெந்துடும், அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு 1/2 எலுமிச்சம்பழத்தை இது போல் பிழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் பச்சையாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாட் ரெசிபிக்கு. ஒருவேளை உங்களுக்கு பச்சையாக இருக்கிறது பிடிக்கலன்னா லேசாக வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் இது நல்லா சாஃப்டாயிரும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான சுண்டல் சாட் ரெசிபி சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸு அதுக்கப்புறமா டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட இதை யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியானதும் கூட. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.